அன்புக்குரிய லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த லூர்து தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புனித வாரத்திற்குரிய வசனங்களுக்கான சிந்தனைகளை வழங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குருத்து ஞாயிறு என்று நாம் சிந்திக்கிற பொழுது இது பாடுகளின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம். பாடுகளின் ஞாயிறு என்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றை தன்னுடைய வாழ்வின் மையமாக கொண்டு எவ்வித வற்புறுத்தலும் இல்லாமல் தானே முன் வந்து பாடுகளை ஏற்க அவர் திருவுளமானார். இந்த குருத்து ஞாயிறு என்பது ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே அவருடைய பாடுகளின் வெளிப்பாட்டை நமக்கு எடுத்துரைக்கிறது. தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஆண்டவர் இயேசுவை அழைத்து சென்ற அதே மக்கள்தான் ஒழிக 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 என்று கத்தினார்கள். கரங்களிலே ஏந்தி சென்ற அந்த குருத்தோலைகளை வெற்றியின் குருத்தோலைகள் என்று வெளிப்படுத்தப்பட்ட வேளையில, ஆனால் ஆண்டவர் இயேசு மற்றவரெல்லாம் தாவீதின் மகனுக்கு ஓசானா ஓசானா என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சென்றவர்கள் இயேசுனுடைய பாடுகள் வழியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குருத்து ஞாயிறுக்குரிய இறை வசனங்கள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை, நாம் பாடுகள் வழியாகவே மாட்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய துன்பத்தின் வழியாகவே மாட்சி அடைந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல், நம்முடைய துன்பங்கள் நம்முடைய வாழ்விற்கான வெற்றி படிகட்டுகள் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயணம் செய்வோம். நம்முடைய துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்ல உதவி செய்வதாக இருக்கட்டும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.